ஹலோ மக்களே, வெல்கம் டு ஃபார் ஸ்பெஷல் கிச்சன். ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் பொடி பண்ண சக்கரை 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு, 1 சிட்டிகை உப்பு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் தண்ணி பால் எதுவும் சேர்க்காம நெய் மட்டுமே சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த மாவு பிசைறதுக்கு எனக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. அடுத்தது கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி ஒரு விரலை மட்டும் குக்கிங் ஷேப்பில் நல்லா செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிஸ்கட் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருண்டைகளாக தட்டி கையில் அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. நான் சின்ன சின்ன சைஸில் பிஸ்கட் சைஸில் செஞ்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நெய் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சிங்கன்னா தான் பிஸ்கட் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது இட்லி பாத்திரத்தில் வச்சு குக் பண்ணி எடுக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் சால்ட்டு போட்டிருக்கேங்க. நீங்கள் சால்ட் அல்லது மணல் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் செஞ்சு வச்ச தட்டை எடுத்து உள்ளே வச்சு இது ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா கையில் தொட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் நல்லாயிருக்கும். இப்போ நான் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வெளியே எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு எடுத்தீங்கன்னா தான் பிஸ்கட் நல்லா டேஸ்டா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது உடனே நீங்க கட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு எடுத்தீங்கன்னா தான் பிஸ்கட் நல்லா மொறுமொறுன்னு டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான நெய் பிஸ்கட் நம்ம வீட்லயே ஈஸியா செஞ்சுட்டோம். இந்த மாதிரி வீட்டில் 3 பொருள் இருந்தால் போதுங்க. வீட்லயே நெய் பிஸ்கட் ஈஸியா செஞ்சு வச்சிடலாம். குழந்தைங்க ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நெய் பிஸ்கட் எடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நிறைய ரெசிபி பார்க்க ஃபார் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ.